ஈர்ப்பு விதி பயிற்சிகளை தொடங்குறவங்க இல்லை ஒரு மாதம் 2 மாதத்துக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாரும் வந்து அதிகமாக கேட்குற கேள்வி, இந்த பயிற்சிகள் கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்குது, ஏதோ ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறேன் இனிஷியலாக அப்படிம்பாங்க. சில பேர் வந்து ரொம்ப போர் அடிக்குது அப்படிம்பாங்க. என்னோட லைஃப் கோச்சிங்கில் இருக்கிறவங்க நிறைய பேர் இனிஷியல் அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த்க்குள்ளே இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. ஒரு 120 பேர் இந்த கேள்வியை கேட்பாங்க. இன்னும் சில பேர் கேட்க கூச்சப்பட்டு விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ப்ராசஸ் இனிஷியலாக கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக தான் இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சில பேர்த்துக்கு அது போரிங்காக கூட இருக்கலாம். அது ஏன் அப்படின்றதான் இந்த வீடியோ. ஈர்ப்பு விதி பயிற்சிகள்ன்றது நீங்கள் வந்து நிறைய இடங்களில் படித்து பார்த்த மாதிரி வெறும் ப்ராசஸ் பண்ணால் போதும், எழுதுனா போதும், கேட்டால் போதுங்கிற மாதிரி நீங்கள் நம்பி பண்ணுறது தவறு. அதனால தான் வந்து என்னுடைய சில பயிற்சிகள்லேயே நான் குறிப்பு கொடுத்துருப்பேன். இதை நீங்கள் பண்ணுறீங்கன்னா இந்த சில விஷயங்களை லைஃப்லேருந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒரு சைடில் நல்ல எண்ணங்கள் எடுத்துக்கிறீங்க, நல்ல விஷயங்களை பற்றி கேட்குறீங்க, ஆனால் இன்னொரு சைடில் தேவையில்லாத விஷயங்களும் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அப்போ இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிகள்ன்றது ஒரு திசையை நோக்கி இல்லாமல், அதாவது நல்ல விஷயங்களை கேட்கணும், நல்ல விஷயங்களை நம்ம எழுதணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் தவறான சில விஷயங்கள் வாழ்க்கைக்குள்ளே வராமல் எப்படி பார்த்துக்கிறது, அதாவது உங்கள் கான்ஷியஸ் கெட்டு போகிறதுக்கான லூப் ஹோல்ஸ் இருக்கும் இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் அது வேறு மாதிரி இருக்குது. இப்போ நான் ஒரு சில தவறுகள் பண்ணிருப்பேன், நீங்கள் ஒரு சில தவறுகள் பண்ணிருப்பீங்க. அப்போது உங்களுக்கு எங்கெல்லாம் லூப் ஹோல்ஸ் இருக்குது, உங்கள் வாழ்க்கையில் இந்த எண்ணம் ஏன் ஏற்பட்டுச்சு, எப்படி ஏற்பட்டுச்சுன்னு உங்கள் கூட பேசி புரிஞ்சுக்கிறதன் மூலமாக அந்த சில விஷயங்களை இந்த ப்ராசஸில் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவேன். அப்போது இதில் சில பேர்த்துக்கு வந்து ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன் ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக ஃபீல் பண்ணுறாங்கன்னா, முதல் விஷயம், இந்த பயிற்சிகள் வந்து உங்களை சுற்றி ஒரு அழகான ஒரு வேலியை பின்ன ஆரம்பிக்கும். வேலி அப்படின்றது தேவையில்லாத விதைகள் வராமல் பார்த்துக்கிறதுக்கு, அந்த காட்டுக்குள்ளே தேவையில்லாத விதைகள் வந்து விழுகாமல் பார்த்துக்கிறது. அந்த இடத்துல நீங்கள் ஒரு புது சிஸ்டத்துக்குள்ளே வரீங்க. இன்னைக்கு வரைக்கும் 1 2 3 4 5 6 சில விஷயங்கள் பண்ணிருப்பீங்க. இந்த சிஸ்டம், அதாவது இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த 1 2 மட்டும்தான் பாசிபிள், 5 மட்டும்தான் பாசிபிள். சில தேவையில்லாத விஷயங்களை எடுத்துருவேன். அப்போ இந்த ப்ராசஸில் என்ன நடக்குது, நீங்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுட்டு இருந்த சில விஷயங்களை தவிர்க்கும் போது கான்ஷியஸ் ஏன் இது நடக்குது, எனக்கு ஏன் வந்து பண்ணக்கூடாதுங்கிற ஒரு புது சிஸ்டமை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு தயங்கும். ஸோ இனிஷியல் டேஸில் அதை எதிர்ப்போம், நம்ம செய்வோம், பட் என்னது இப்படி இருக்கே அப்படிங்கிற அந்த சின்ன ஃப்ரஸ்ட்ரேஷன் வரதான் செய்யும். ஸோ இது ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை செய்யும் போது, இல்லை புதுசாக ஒரு இடத்துக்கு போகும்போது நம்ம அங்கே அடாப்ட் ஆக டைம் எடுத்துப்போம். ஒரு புது ஸ்கூல் போகிறதோ, புது ஆஃபீஸ் போகிறதோ, நமக்கு ஏதோ ஒரு இன்செக்யூர்ட் ஃபீலிங் நமக்கு இனிஷியல் டேஸில் இருக்கும். அதை நீங்கள் இந்த ப்ராசஸ்லையும் ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்தது, நீங்கள் சில தேவையில்லாத விஷயங்களை உங்கள் லைஃப்லேருந்து பிரேக் பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது ஒரு பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் ஸ்கெட்யூலில் உங்கள் லைஃப்பை ஓட்டிகிட்டு இருப்பீங்க. இப்போ எதை வேணால் எங்கே வேணால் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு ஸ்கெட்யூல் வச்சுருப்பீங்க. அப்படி இல்லாமல் இந்த ப்ராசஸ்க்குன்னு சில ஸ்கெட்யூல்ஸ் கொடுத்துருவேன். அதாவது ஒரு நாள் தொடங்கும் போது இந்த செயல்கள் செய்யணும், நாள் முடிக்கும் போது இந்த செயல்கள் செஞ்சுருக்கணும், ஒரு நாள் முழுக்க இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணணும்னு சொல்லி உங்களுடைய ரெகுலர் ரொட்டீனை பிரேக் பண்ணும்போது, அந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணும்போது யாருக்காக இருந்தாலும் அந்த ஒரு சின்ன டிஸ்டர்பிங் ஃபீல் வரும். ஆனால் என்னோட பயிற்சிகளாக இருக்கட்டும், இல்லை பொதுவாக நீங்கள் சேனலை பார்த்து ஃபாலோ பண்ணுறதா இருக்கட்டும், எந்த இடத்துலையும் உங்களுடைய ரொட்டீன் ஒர்க்கையோ அந்த டேயோ ஸ்பாயில் பண்ணாது. இது வந்து ரொம்ப லிமிட்டட் டைம் தான் ஒரு நாளில் செய்கிற மாதிரி ப்ராசஸ் அப்படின்றனால இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிகள் எதுவுமே உங்கள் லைஃப்பை டிஸ்டர்ப் பண்ணி பண்ணுது அப்படின்னா நீங்கள் பயிற்சிகள் ஏதோ தவறாக பண்ணுறீங்கன்னு தான் அர்த்தம். அப்போது அந்த பழைய ட்ரெண்ட்லேருந்து நீங்கள் உங்களை மாற்றிக்கிட்டு அந்த புது ட்ரெண்டுக்கு வரும்போது இருக்கிற அந்த ப்ராப்ளம் நீங்கள் கண்டிப்பாக சம்டைம்ஸ் போரிங்காக இருக்கும். சில பேர்த்துக்கு வந்து ஏதோ லைஃப் டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் உண்மையை சொல்லணுன்னா இந்த ப்ராசஸ் வந்து உங்களை வேறு ஷேப்பில் மோல்ட் பண்ணுது. அதாவது இன்றைக்கி கம்ப்ளீட்லி வேறு ஷேப்பில் இருக்க பொருளை அதை வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பில் மாற்றணுன்னா சில இடங்களில் அந்த பெயினை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். கடைசி விஷயம், உங்கள் கான்ஷியஸ் வந்து எப்பவுமே பயப்பட ஆரம்பிக்கும் இந்த ப்ராசஸ்லாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா. ஏன்னா நம்ம கான்ஷியஸ்க்கு எப்பவுமே மாற்றங்கள் பிடிக்காது. இப்போ நீங்கள் ஒரு வேலை செஞ்சுட்ருக்கீங்களா, இதையே நீங்கள் செஞ்சுட்ருக்கலாமே, ஏன் மாற்றணும், இன்றைக்கி உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பணம் இதில் வருது, இல்லை உங்கள் பிஸ்னஸில் இப்போ நீங்கள் செஞ்சுட்டு இருக்க அளவுலேயே உங்கள் லைஃப் செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, ஏன் மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு புது முயற்சிகள் எடுக்கும் போதோ, உங்கள் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு நீங்கள் முயற்சிக்கும் போதோ, இன்னைக்கு வாழ்க்கை நீங்கள் வாழ்கிறது சரிதான், இது போதும் அப்படின்ற சில எண்ணங்களை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் மாற்றத்தை நோக்கி சில விஷயங்கள் செய்யும்போது, முக்கியமாக இந்த பயிற்சிகள் எடுத்துக்கும் போது நீங்கள் நிறைய விஷயங்களை மாற்றுறீங்க. இன்றைக்கி என்ன சிந்திக்கணும், என்ன செயல்கள் செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபார்ம் பண்ணிக்கும்போது கான்ஷியஸ் பதற ஆரம்பிக்கும், பயப்பட ஆரம்பிக்கும். நீங்கள் ஏதோ புது முயற்சி நோக்கி போகிறீங்க, அது சேஃப் இல்லை, இங்கே இருந்துக்கலான்னு சொல்லி உங்களுடைய செயல்களை கண்ட்ரோல் பண்ண முயற்சிக்கும். இது நீங்கள் வேறு, கான்ஷியஸ் வேறு இல்லைன்றது நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். பட் புரியறக்காக தான் இப்போவும் பிரித்து சொல்கிறேன். கான்ஷியஸ் வந்து எப்பவுமே நம்ம ஒரு செயலை செய்யும் போது தடை ஏற்படுத்துதுன்னா நமக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கிற அந்த ஒரு ஃபியர் தான் வெளியே கொண்டு வர பார்க்குது. அப்போது இந்த ப்ராசஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு பதட்டம் உங்களுக்கு ஏற்படும். அதை நீங்கள் தாண்டி, அதாவது தாண்டினா ஒரு மாதம் 1.5 மாதம் ஒரு கன்சிஸ்டன்ஸ் ப்ராசஸ்லேருந்து வெளியே தாண்டி வந்துட்டிங்கனாவே
ஈஸியாக உங்களால் உங்கள் எண்ணங்களை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொண்டு வர முடியும். நீங்கள் நினச்சதை வாழ்க்கையில் அடையவும் முடியும். ஏன் நம்ம இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணால் தான் வாழ்க்கையை மாற்றிக்க முடியுமா, இப்படிலாம் சாக்ரிஃபைஸ் பண்ணணுமான்ற அந்த எண்ணம் எல்லாமே ஒரு 2 மாதம் 3 மாதம் தாண்டும் போது வேறு மாதிரி தோண ஆரம்பிக்கும். அதாவது இன்றைக்கி ஒரு வழியிலிருந்து உங்களை மாற்றி வேறு வழி கொண்டு வரும்போது அந்த வழி ரொம்ப சுலபமாக இருக்குது, என் வாழ்க்கை ரொம்ப வேகமாக போகுது, நான் நினச்சதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தெரியுதுங்கிற அந்த கம்ப்ளீட் ஒரு வேறு டைமென்ஷனை கான்ஷியஸ் காமிக்க ஆரம்பிச்சிருது. அதாவது வாய்ப்புகளே இல்லாத ஒரு வாழ்க்கையிலிருந்து எல்லாமே வாய்ப்பாக தெரியுற இன்னொரு வாழ்க்கைக்கு போகிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஆனால் இது நீங்கள் வந்து 2 மாதம் தாண்டும் போது நீங்கள் உணர ஆரம்பிச்சிருவீங்க. கண்டிப்பாக ஒரு 3-4 மாதங்களில் உங்களுக்கு லைஃப் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்றதை புரிய வச்சிரும். அப்போது அந்த இனிஷியல் கொஞ்சம் நாளைக்கு அந்த ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காகவோ போரிங்காகவோ ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் ஒரு பெரிய பெட்டர்மெண்ட்டை நோக்கி போகுதுன்னு நினச்சிக்கோங்க. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் போரிங்கை அவாய்ட் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் அந்த ப்ராசஸ்க்கு வேண்டியாவது அந்த விஷயங்களை செஞ்சிட்டிங்கனாவே வாழ்க்கை ரொம்ப சுலபமாக மாறிடும். நன்றி.